இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 43வது அதிகாரம் 17வது வசனம். ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல் அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்கிறதாவது. கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, இந்த நாளிலும் நீர் எங்களோடு இருந்தீர். அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் கையை பிடிச்சி நடத்தினீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அறிந்து அறியாமல் செய்த சகல பாவங்களையும் இன்னும் ஒரு விஷயம் ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. அதிகாலை எழும்பி உமை பாடி மகிமைப்படுத்தும் வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. காலை தோறும் கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. புதிய கிருபையினாலும் நன்மையினாலும் ஒவ்வொரு குடும்பங்களையும் நிரப்புங்க. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனம் எகிப்தியருடைய சேனைகள் மிகவும் வலிமையானவைகள். ஆனால் தேவன் ஒரு நொடியில அந்த எகிப்து தேசத்தின் எல்லா ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்க பண்ணினாராம். ஆண்டவர் ஒரே நொடியில கீழே தாழ்த்தினாராம். இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனைகள் இருந்தாலும், எப்படி பிரச்சனைகளா இருந்தாலும், பயமுறுத்தி கொண்டிருக்கிற பிரச்சனையா இருந்தாலும், பராக்கிரமசாலிகளை போல அதை அசைக்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து அது நிர்மலமாகும்படி செய்ய அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாய் இருக்கிறார். ஒரு திரை அணைகிறது போல அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிறாராம். எந்தெந்த சூழ்நிலைகள் உங்களை பயமுறுத்தி கொண்டு இருக்கிறது, எந்தெந்த சூழ்நிலை நீங்க அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறீங்க, எந்தெந்த சூழ்நிலையில மனக்கலக்கமாய் இருக்கிறீங்க, எந்தெந்த துக்கங்கள் உங்களை அழுத்தி கொண்டு இருக்கிறது, எந்த சூழ்நிலையில போராடி கொண்டு இருக்கிறீங்க, ஆண்டவரே இதற்கு நான் எப்படி எனக்கு முடிவு வரப்போதோ தெரியலே என்று சொல்லி பயந்து கொண்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் கர்த்தர் ஒரு திரி அணைகிறது போல அவைகள் எல்லாவற்றையும் அணைந்து போக பண்ணுகிறார். கர்த்தர் தான் இந்த வார்த்தையை உங்களுக்கு அனுப்புகிறார். நீங்க விசுவாசித்தினா இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு விரோதமா இருக்கிற காரியங்கள் எழுந்திராதபடி செய்வார். இன்னைக்கு நீங்க விசுவாசிச்சீங்கன்னா உங்களுடைய சூழ்நிலைகள், எல்லா எதிர்மறையான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் ஒரு திரி அணைகிறது போல அணைய செய்வார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசிக்கும் பொழுது அவருடைய நாமத்துல அற்புதங்கள் உண்டு, அவருடைய நாமத்துல அதிசயம் நடக்கும், அவருடைய நாமத்துல அவருடைய வல்லமை வெளிப்படும்படியாய் உங்களுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் மாற்றத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சந்ததியும் தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வதிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாய் இருக்கிறார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமென்.